பூமியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அபூர்வா வந்துட்டு கரெக்டாக வந்து அவங்க செட் பண்ண ரவுடியை வந்து பார்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத. அப்போ பூமி வந்துட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால தான் வந்துட்டு நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லலை, நீங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக சொல்கிறோமான்னு அவர் சொன்னதை வந்து அபூர்வா கேட்டுறாங்க. கரெக்டாக சரி நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன், டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க பூமி. அந்த கேப்பில் அபூர்வா வராங்க. நீ எல்லா உண்மையும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அந்த பொண்ணுக்கு பாவம் இத்தனை நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேணாம்மா விட்டுடலாம், நான் அவங்க பொண்ணு தான், நான் அவங்க பூமி வந்துட்டு ஷோபா சந்திரனோட பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைக்காணி எடுத்து ஸ்க்ரீனெல்லாம் மூடிட்டு அவரை வந்துட்டு அப்படியே வச்சு அழுத்தி இது பண்ணி விட்டுறாங்க அபூர்வா. அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பூமி கரெக்டாக பில் கட்டிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. அப்புறம் வந்துட்டு அவர் உயிரோடு இருக்காருன்னு நினச்சிட்டு இனிமேல் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. ஈவினிங் நம்ம போயிடலாம், நம்ம வீட்டுக்கே போகலாம், நீங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரெஸ்பான்ஸே பண்ணாதனால டவுட் வந்துட்டு சர்ன்னு கூப்பிட்றாங்க. அவங்க மூமெண்ட்டே இல்லாதனால டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பூமி ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. சரி எழுந்திரிங்க சார், நீங்கள் தான் ஒரே நம்பிக்கை, வந்து தவிர வேறு ஆதாரமே கிடையாது, நான் எப்படி அவங்க பொண்ணுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா ககனோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பூர்ணியும் அவங்க அம்மா ஷாக் இறங்கி இதேதுக்கு வந்தால் எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்குவாங்க, இவ்வளோ அதுக்கு தான் வந்திருக்காளோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக ககன் இல்லையா அப்படின்ட்டு நடு ஹாலில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்க. இப்போ ககன் மேலேருந்து வர, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கோட் கொடுத்தல, அதை தான் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு இவர் வாங்கும்போது ஒரே டஸ்ட்டாக இருக்குது, என்னது இது இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ சரி ஓகே நானே அதை துவைச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ சொல்லிட்டல, நான் தானே யூஸ் பண்ணுது, அதனால நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. துவைக்கிறதுக்கான செட்டப் எல்லாமே இருக்குது. தண்ணியில் முக்கி சோப்பு போட்டு அவங்களே அடின்னு அடித்து துவைச்சிட்ருக்காங்க. கரெக்டாக பூமி அங்கே வராங்க. இவங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு இவேதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாங்க. ஏதோ அண்ணன் இந்த கோட் கொடுக்க வந்தாலாம், அவரோட கோட்டு இவக்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கே குழப்பமாக தான் இருக்குன்னு பூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்துட்டே இருக்காங்க. துவைச்சி முடிச்சுட்டு இங்கே பார்த்தியா க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உதறிட்டு காமிக்கிறாங்க. ஓட்டையாகி போயிடுச்சு கோட்டு. இந்த ஓட்டையில் நீங்கள் எப்படி இதெல்லாம் தெரியுறீங்கன்னு நட்சத்திரம் கேட்க, இதில் உலகமே தெரியும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா கிழிஞ்சு போயிட்டுருக்குது, நல்லா கிழிச்சு விட்டேன்னு கோவமாக வந்துட்டு ககன் பேச, சரி புது கோட்டு உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ககன் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, புது கோட்டோடு தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது, எப்படி கோட்டு இவங்களோட கோட்டை இவர் கோட்டை அவங்கக்கிட்ட போச்சுன்னு கேளுங்க ஆண்டின்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குமா வேணாம் விடுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, அதெல்லாம் முடியாது நான் கேட்குறேன், எப்படி உங்கள் கோட்டை அவகிட்ட போச்சு அப்படின்ட்டு பூமி கேட்குறாங்க ஒரு க்யூரியஸாக. இந்த மாதிரி வந்துட்டு ரவுடிங்க அவளை அட்டாக் பண்ண வந்தாங்க, நான் தான் காப்பாற்றினேன், அப்போ அவளோட இதுவும் கிழிஞ்சிடுச்சு, அதான் வந்துட்டு என்னோடய கோட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அதான் விஷயமா, அபூர்வா செட்டப் பண்ண ஆளுங்க வந்துட்டு என்ன பிடிக்கிறதுக்கு அப்படிலாம் அவ்வளோ பிடிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு போல, இது அவளை காப்பாற்றினது இந்த இவர் தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க பூமி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இந்து வந்துட்டு வீட்டில் அழுதுட்ருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து இந்த மாதிரி இவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பையனாமே வந்து சரியான அடி, என் பையனை அடிச்சிருக்கான், ஒரு கட்டிக்கு போகிற பொண்ணை வெளியே கூட்டின்னு போனதுல என்ன தப்பு, அவன் எதுக்கு இதில் எல்லாம் தலையிடுறான் அப்படி இப்படின்னு பேச, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா நான் அந்த பையனையே மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து உங்களுக்கு சம்மதமான அபூர்வா கேட்க சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம எப்படி போயிட்டு அந்த பையன்கிட்ட பேச முடியும், அவன் எப்படி நம்ம சொல்கிறது கேட்பான் அப்படின்ட்டு சந்திரமோகன் கேட்க, அதுக்கு வந்துட்டு அபூர்வா சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு போய் பேசணும், அதான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பலமாக ஒருத்தர் இருக்காரே கிருஷ்ண பிரசாத், அவர் தான் போய் பேசணும், அவனுக்கு அப்பன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிருஷ்ண பிரசாத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி போய் அவர் வந்து ககன் கிட்ட பேச முடியும், அவரே சொல்கிறாரு என் பையன் தப்பு பண்ணிக்க மாட்டாருன்ட்டு, ஆனால் எல்லாரும் கோபமாக சொல்ல அவர் அமைதியாக உட்காந்துறாரு, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல். சரியுமே குழப்பத்தில் இதுவாயிடுறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பூமி வந்துட்டு தன்னை வந்துட்டு வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொன்னதுனால வந்துட்டு வீடெல்லாம் துடைக்கணும், நான் தானே பார்த்துக்கணும் வீட்டைன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சிருக்காங்க. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க, வேலைக்காரங்க செய்வாங்களேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க இந்த வீட்டோட பொண்ணுன்னு, அதெல்லாம் இல்லை நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு ககன் சொல்ல, அதெல்லாம் முடியாது, சரி விடுங்க அதை, ஒரு வேளை வந்துட்டு இங்கே சந்திரமுகனுக்கு வந்துட்டு இன்னும் பொண்ணு வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நட்சத்திரா இல்லை வேறு ஒரு பொண்ணு இருந்தால், அது எப்படி வேறு ஒரு பொண்ணு இருக்குமா,
அபூர்வாக்கும் அவருக்கும் தானே பொறந்திருக்கும், அந்த பொண்ணை எப்படி நாங்கள் இது பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேறு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்துமா, வேறு பொண்ணு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, என் பையனே ஏற்றுக்கிட்டாலும் அந்த வீட்டு பொண்ணு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னடா இது ஆன்ட்டி இப்படி ஆகிட்டாங்களேன்னு பூமி வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு பூமியை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி அவளை வந்துட்டு எப்படியாவது இது பண்ணி விட்டுணுன்ற மாதிரி. அபூர்வா யோசிச்சுட்ருக்க கரெக்டாக நட்சத்திரா வராங்க. மம்மி நீங்கள் வந்து ககன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது வந்து ரொம்பவே தப்பு மம்மி. என்கிட்ட இந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அந்த மாப்பிள்ளை வம்சி தான் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கான். அவன் தான் வந்துட்டு ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் விட்டு தப்பாக நடந்துக்கு பார்த்துருக்கான். அதனால தான் ககன் காப்பாற்றிருக்கான். அவன் பண்ணதில் எந்த தப்புமே இல்லையே, அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல உடனே கோவமாயிடுறாங்க அபூர்வா. என்ன நடக்க போகுதுன்னுறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.